ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து முதுமலை தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டே நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன், ரெஃப்ரெஷ்ஷும் நான் ஆகிட்டேன், நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் ரெடியாக தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம போயிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நாள் ஸ்டே வந்து முதுமலைக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, என்னென்னலாம் அட்வென்ச்சர் பண்ண போகிறோம், என்ன நிறையா நம்ம விஷயங்கள் எல்லாம் நம்ம அங்கே பண்ண போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சேலம் டு கோயம்புத்தூர் போகிற வழி தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போகிற வழியில் வந்து ஒரு சரவண பவன் இருந்துச்சு. சரி அங்கே டிஃபன் சாப்பிட்டு போகலாமேன்ட்டு பசி இதேன்னு ஒரு 8 மணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி அங்கே சாப்பிட்லாமேன்னு இப்போ தான் சாப்பிட்டுட்டு இப்போ நான் திரும்பி சாப்பிட்டு முடித்தோடனே இப்போ நான் ஜேர்னியஸ் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. ஹைவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நான் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம இப்போ கொஞ்சம் தூரம் கழிச்சோன்னா நான் இப்போ வீடியோ காமிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரோடில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து முதுமலை ஹில்ஸ் ஏறுற ரோடுக்கு கிட்ட நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேச்சர் சில்னஸ் எல்லாமே இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம அந்த முதுமலை ஏறுற ஹில்ஸ் கிட்ட இருக்கிற அந்த கோயில் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கோயில் நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும். அந்த கோயில் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம ஹில்ஸ் தான் ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரம் கழிச்சு நம்ம அந்த ஒரு 1 கிலோமீட்டர் கழிச்சு நம்ம ஹில்ஸ் ஏறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹில்ஸ் தான் ஏறிட்டு இருக்கோம், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த 1 கிலோமீட்டர் சொன்னதானே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்ப்பீங்க. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி பிளைன்ஸாக இருந்துச்சு. இங்கேயும் சில டைம் யானைலாம் வரும், அதான் இப்போ தேடிட்டே போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபுல்லாகவே ட்ரையாக இருந்துச்சு, ஆனால் அங்கங்கே நிறைய ட்ரீஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம அந்த ஹில்ஸ் ஏறது தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ வாங்க ஹில்ஸ் ஏறி அந்த சில்னஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. கொஞ்சம் ஒரு ஏர்பின் பெண்ட் ஏறுறதுக்கே ரொம்ப ஹைட் வந்துருச்சு. போகிறப்போ நிறைய டிராஃபிக் வேறு இருந்துச்சு, நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. மேலேருந்து நிறையா வண்டிங்க வந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம், நீங்களே பார்ப்பீங்க. மேலே வந்து செம்ம டிராஃபிக்கு, நிறையா வண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ போகிறோம், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் எல்லாமே டீலாக வேறு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஹில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இப்போ வந்து கூகுள் மேப்லேருந்து இந்த ஹில்ஸை வந்து அந்த ஹோட்டலுக்கு ஒரு சில கிலோமீட்டர் சொல்லுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் லேண்ட்ஸ் மாதிரி வந்துருச்சு. நிறைய வீடுகள்லாம் தெரிஞ்சிச்சு. நிறைய லேண்ட் எல்லாமே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஹில்ஸ் ஏறுற மாதிரி இல்லாமல் பிளெயின்ஸாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூகுள் மேப் வந்து ரைட் எடுக்க சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரைட்டு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், நீங்களே பார்ப்பீங்க. அந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு. நிறைய ட்ரீஸ் எல்லாமே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரீஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு. அந்த சன்லைட்டுக்குமா அந்த ட்ரீஸுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ட்ரீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, இந்த நேச்சர்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசார்ட் கிட்ட வந்தாச்சு. நம்ம இப்போ உள்ளார தான் போயிட்டுருக்கோம், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த கேட்டு கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேட்டுக்கு டேவ் ஃபார்ம்ஸ்னு அங்கே ரெசார்ட் பேர்லாம் வச்சு அந்த டேவ் ஃபார்ம்ஸ்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், போர்டு எல்லாமே. இங்கே வந்து ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு, நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம உள்ளார வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசார்ட்டுக்குள்ளார.
அந்த ரெசார்ட்குள்ளே நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசார்ட் ஆம்பியன்ஸே. நம்ம வந்து ஒரு சூட் ரூம் தான், ஒரு வீடு மாதிரி நம்ம புக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வீடுக்கு வெளியிலே ஒரு பால்கனி மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் உள்ளார போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு டிவி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 டேபிள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கிங் சைஸ் பெட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ளார வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி, அங்கே வந்து ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறமா வாஷிங் ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டோர் திறந்தோன்னே பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒரு சூப்பர் வியூவான ஒரு பால்கனியும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட்டோட ஆம்பியன்ஸும் ஆகட்டும், இந்த மக்களாகட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம வந்து நைட்டில் வந்து காட்டுக்குள்ளார சஃபாரி போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசார்ட் அவங்களே கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அதுக்காக தான் நான் ஈகராக காத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டில் வந்து ஹோம்மேட் ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம், நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம லஞ்ச் ஆர்டர் பண்ணி வந்தாச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த ஹோம்மேடு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சிக்கன் 65யும், அதுக்கப்புறமா சுட சுட சாப்பாடு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட ரசம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் முதுமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட் கான்டாக்ட்ஸை டீட்டெயில் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. அந்த ரெசார்ட்டோட ஆம்பியன்ஸ் ஆகட்டும், அந்த ஃபாரஸ்ட் தீம் ஆகட்டும், அந்த கார் பார்க்கிங்கு, அதுக்கப்புறமா பிளேயிங் ஏரியாஸு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லைனாக நிறையா வீடுலாம் இருந்துச்சு ரெசார்ட். அந்த எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து கேம்ப் ஃபயர் மாதிரி நல்லா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் நாங்கள் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு நான் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா நைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காலையிலே கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்துச்சு. சரி சப்பாத்தி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாமே. இப்போ சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி எல்லாமே சுட சுடன்னு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்போ அவங்க ரெசார்ட் அவங்களே நைட்டு வந்து சஃபாரி முதுமலை கூட்டிகிட்டு போக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். நைட் சில்னஸ்க்கு, அந்த அட்வென்ச்சரான ரைடுக்கு நான் ஈகராக காத்துட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பேன். அந்த டைமும் வந்துருச்சு. இப்போ சஃபாரியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளார இருக்கிற முதுமலை சுற்றி இருக்கிற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தரேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ரெசார்ட்டுக்கு தள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் போகும். அங்கே வந்து நான் நிறைய முயல் பார்த்தேன், அதுக்கப்புறமா காட்டு முயல் பார்த்தேன், அதுக்கப்புறம் நிறைய மான்லாம் பார்த்தேன். நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம டார்ச்லேயே அடிச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நைட் நேரத்தில் தான் நிறைய பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சத்தியமங்கலம் ஏறுறப்போவே நிறையா பார்க்கல மான் எல்லாமே. இப்போ வந்து நிறைய பெரிய பெரிய மான்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புள்ளி மான் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அட்வென்ச்சரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த நைட் டைமில். அதுக்கப்புறமா அந்த அட்வென்ச்சரோட அந்த டவரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த அட்வென்ச்சரோட பயத்தோடவே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய அனிமல்ஸையும் நான் தேடிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ளார தான் யானை இருக்குது. அந்த யானையும் குட்டி யானையும் இருக்குது. நாங்கள் வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து குடுகுடுன்னு ஒரு பைசன் வந்து ஓடி வந்துருச்சு. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து அப்படியே கிராஸ் ஆகி திரும்பி மேலே போயிடுச்சு. நிறைய அட்வென்ச்சர், நிறைய டைப்பான விலங்குகள் நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம மானு தான் நிறையா பார்த்தேன். இங்கே வந்து புள்ளி மான்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பெரிய பெரிய மானாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க, ரோடுக்கு நடுலலாம் ஓடி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைட்லேயும் நிறைய பார்த்தேன், ரைட் சைட்லேயும் நான் நிறையா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ரெசார்ட் அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்கனால இங்கே வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி
சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் நிறைய இந்த ஃபாரஸ்ட்டோட டீட்டெயில்ஸு, விலங்குகள்லாம் எப்படி நடந்துக்கும், எந்த மாதிரிலாம் பண்ணும், எந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அட்வென்ச்சரான டைமில் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியே நான் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பியும் நம்ம சுற்றி வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதே யானையை தான் நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரியே ஒரு அம்மா யானையும் இருந்துச்சு, அதுக்கும் கீழே வந்து ஒரு குட்டி யானையும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து சொன்ன மாதிரியே என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் சைலண்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்கள் அங்கே பார்க்குறதுக்குள்ளார பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தங்கியிருக்கிற ஹோட்டலு. அதனால் டக்குன்னு வந்துட்டேன். டக்குன்னு வந்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 12:30 அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெசார்ட்டுக்கே வந்தோம். சரி, நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னா பார்த்தா செக் அவுட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. கடகடன்னு செக் அவுட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். இப்போ நீங்கள் கிளம்புற வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அந்த நைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹோம் ஃபுட் ஆகட்டும், அந்த ஃபுட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த எனக்கு பிடிச்சது அந்த அட்வென்ச்சர் நைட் ரைடும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோம் மேட் ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரிப்லேயே. உங்களுக்கு எது இந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சேலம் நோக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ஹில்ஸ் இறங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. மழை வர மாதிரியும் இருந்துச்சு. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய மரம்லாம் இருந்துச்சு. அங்கே போகிற வழி எல்லாமே நிறைய கடை எல்லாமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே மழை அப்படியே சூப்பராக பெஞ்சிச்சு. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் கீழே இறங்குறப்போ இந்த மாதிரி மழை பெஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஓரளவுக்கு கீழே வந்தோடனே தான் இப்படி மழை பெய்யுது. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் சிட்டிக்குள்ளார வந்தோடனே இந்த மாதிரி மழைலாம் பெய்யல. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நம்ம சொன்ன கோயில்கிட்டையும் வந்தாச்சு. நம்ம முதுமலை போகிறதுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கோயில் பற்றி. எனக்கு வந்து இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரிப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதுமலை தான் எனக்கு பிடிச்ச ஹில் ஸ்டேஷனு. அங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு, நிறையா அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான கிளைமேட்லாம் அங்கே இருக்கும். நம்ம சில் பண்ணலாம், வைபாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதுமலை போவேன். இந்த நைட் ரைடும் பிடிச்சிருந்துச்சு, இந்த ஹோம் ஃபுட்டும் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் அஜீஷ் வேர்ல்டில் நிறையா அட்வென்ச்சரான வீடியோஸு, அது மட்டும் இல்லாமல் நிறையா இன்ஃபர்மேஷனான வீடியோஸு, இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஷ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், what you think you become. Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you friends. Bye.